இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஈவரக்கமே இல்லாம என்னோட பொம்மை அக்காவை கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? இந்த வீட்டோட குல விளக்கு அவங்க. அவங்கள கொல்ல எப்படி உங்களால முடிஞ்சது? அதுவும் அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால கொல்ல முடிஞ்சது? நீ ஒரு தாய் தானே? எல்லாம் போய் தாய்னு சொல்லாதமா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா இருக்கிறதே சாபக்கேடு. அந்த குழந்தைக்காக என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி இருக்கா. அப்பாவாத அவளை கொல்லாம விட்டுருக்கலாம்ல. ஏன் ஏன் அவளை கொன்னீங்க? அவ மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோபம்? அவளை எப்படி துடிதுடிக்க கொல்ல துடிச்சீங்க? ஏங்க நீங்க எப்படிங்க இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி செய்யலாம்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. நான் பொம்மி நமக்கு பொண்ணா பொறக்கலையேன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா எப்படிங்க நம்ம மகளை கொல்ல உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்களை என் புருஷன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணி பாவம், அவங்களை கொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்க அந்த ஆண்டவன் மேலதான் எனக்கு கோபமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். என் அன்னலட்சுமியை விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தான் நான் என் அன்னலட்சுமியை இழந்துட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு இவங்க என்னையே கொல்ல துணிஞ்சவங்க தானே. உன்னோட சாவு என் கையில தாண்டா. என் பையன் மேல இருந்து கையடுறான். எடு. உன் முதல் பொண்டாட்டியை அனுப்பின இடத்துக்கே இந்த ராணியையும் அனுப்பி விட்டுருவேன். என்ன டம்மி துப்பாக்கின்னு நினைச்சியா? ஒரு குண்டு போதும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் பேஸ் ஆயிடுவாங்க. பாக்குறியா? முடிச்சு விடுமா. அண்ணா வேண்டானே, இந்த கொலைகார பாவியை நீ கொல்லாதனே. எட்ரா கைய எட்ரா. இந்த கிழவனோட தம்பி இருந்தானே வேதநாயகம், அவனையும் அவன் பொண்டாட்டி பார்வதியையும் ஈவி இறக்கலாம நாங்க தாண்டா கொண்டோம். எதுக்காக இவ்ளோ கொலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லாம் இந்த சொத்துக்காக தாண்டா. இந்த சொத்தை இந்த கிழவன் கிட்ட இருந்து அடிக்கணும்னு பிளான் பண்ணோம். இந்த ஆளுக்கே தெரியாம சொத்து பத்திரத்துல இவன் கை ரேகையை எடுத்தோம். இந்த ஆள் உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு டெத் சர்டிபிகேட் வாங்கினதும் நாங்க தாண்டா. அந்த சர்டிபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கிழவனை போட்டு தள்ள முயற்சி பண்ணதும் நாங்க தான். நான் அப்பவே உங்க குரூப்பை பிடிச்சிருப்பேன். சட்டத்தை மதிக்கிற போலீஸ்காரங்கன்றதுனால தான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடிட்டு இருந்தேன். ஜான்சி, முதல்ல இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போமா. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஐயோ வேணாம் ராணி. ராணி இதோட உங்க தொல்லை முடிஞ்சது. ஐயோ வண்டி
விடுறி, விடு. குடு. ஏய், ஏய், வண்டியை நிப்பாட்டுறா. சீக்கிரமா வண்டியை நிறுத்து. ஏய். இறங்குங்க. சீக்கிரம் வாங்க. டேய் மனோ சீக்கிரம் இறங்குடா. கால் மாட்டிடுச்சு. வீட்ல இருக்கிற ரவுடிகள்ல ஒருத்தனை என்னோட வசியத்துக்குள்ள கொண்டு வரேன். நீ முழுக்க முழுக்க என்னோட வசமாயிட்ட. ராணியோட தாலியை எடுத்துட்டு வா. அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு அந்த தாலியை எடுத்துக்கிட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வா. அதுக்கான சக்திய நானே உனக்கு கொடுக்கிறேன். எங்கடா காணோம். தாலியை என்கிட்ட கொடு. நீங்க இருந்து போ. பிடாரா, இத கீழே வை. ராணியோட தாலி வந்துருச்சு. அவ்வளவுதான். இனிமே அந்த பொம்மையாலையும் இல்ல யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எப்படியாவது அந்த பொம்மையை அழிச்சு எங்க உயிரை காப்பாத்து. எங்க கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்ட பாத்தியா? அவ விதிதான் ஏற்கனவே நம்ம கையால முடிஞ்சு போச்சே தமன்னா. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இவ தேவையில்லாம கொக்கரிச்சா. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? சூடாமணி, எப்படியாவது இவ ஆத்மாவை நிரந்தரமா இங்கே வச்சு அழிச்சிருங்க, இல்லனா திரும்ப இவ வந்துருவா. எப்படி இந்த அயோக்கியங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க? இது நியாயமா இருக்கா? இதெல்லாம் துளி கூட நியாயமாவே இல்ல. கடவுளே, இந்த ஆத்மா மேல உனக்கு ஒரு கருணையே இல்லையா? ஈசனே, தயவு செஞ்சு இந்த கெட்ட புத்தி இருக்கிற நய வஞ்சகர்கள் கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்து.